நம்மளோட டர்கஸ் டிலைட் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இனி என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம டர்கிஷ் டிலைட் தாங்க செய்ய போறோம். டர்கிஷ் டிலைட்ஸ் நொர்க்கி டிலைட்ஸ் என்ன புதுசு புதுசா என்னவோ சொல்றதே விளங்கலன்னு சொல்லுவீங்க. டர்கிஷ் டிலைட்னா பாத்தீங்கன்னா அது ஒரு நாட்டோட பேரு, அங்க செய்யற ஸ்வீட் இது. நார்னியா ஒண்ணுல வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த நார்னியாவோட அரசி ஒரு அரசி இருக்குவாங்க பாருங்க. அவங்ககிட்ட ஒரு சின்ன பையன் போய் உட்காந்துக்கிட்டு டக்குன்னு என்னமோ தூவி விடும், ஒரு பாக்ஸ்லாம் வருவாங்க, அதுல இருக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிட பாத்தீங்களா. அதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது ஈஸியா நம்மளே ஒரு 5 நிமிஷத்துல வீட்லயே செய்யலாங்க. உங்க வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க பல்லுல தாத்தா கூட நைஸா வாயில போங்க, அப்படியே தொண்டையில் நைஸா இருக்குவாரு. அது மட்டும் இல்ல, இது பாத்தீங்கன்னா எங்க கடையில அதிகமா கிடைக்காது, நம்மளே வீட்டுல செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம். எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பொருள் நமக்கு தேவைப்படாது, ஒரு 2 பொருள் தாங்க. ஜீனி இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர். இது 2 வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப நம்ம டர்கிஷ் டிலைட் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 2 கப் நம்ம ஜீனி எடுத்துக்க போறோம். முதல் ஒரு கப்பு கொட்டிக்கிறேன். அடுப்பு வந்து பத்த வச்சாச்சு, பாத்தீங்கன்னா சட்டியும் வச்சாச்சு. அடுத்து 2வது கப்பு கொட்டிக்கிறேன். அடுத்து 1 கப்பு தண்ணி ஊத்திக்கிறேன். இப்ப 2 கப்பு ஜீனி 1 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கணும். அடி பிடிக்காம நம்ம கிண்டிட்டே இருக்கணும். எப்போது பண்ணீங்க? என்ன சுப்பு நசுங்க இருக்கு ரொம்ப. ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு அல்வா செஞ்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டுல போட்டேன். எங்க அம்மா கோத்துல விட்டு அடிச்ச உடனே செவுத்துல அடிச்சுவாரு, ஒடுக்கு ஊத்துருச்சு. நல்லவேளை நான் நவுத்துட்டேன். ஏன் தூக்கி விட்டு இருந்தாங்க? அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு அப்படியே சட்டியை கழுவாம போட்டேன். அது அல்வாக்குனால அடிலாம் ஒட்டி இருந்தது. வர எங்க அம்மா கோத்துல விட்டு அடிச்சிருச்சு, அதான் ஒடுக்கு வந்துருச்சு. அது நானும் இப்படி நெளிச்சு பார்த்தேன், நெளிய மாட்டேங்குது. சரி, அப்ப இன்னைக்கு இந்த 2 பக்கமும் நசுக்கிடுமா? நசுக்குனாலும் நசுக்கலாம். கழுவிட்டு போனா எங்க அம்மா கம்மிட்டு இருக்கும். கழுவாம எடுத்துட்டு போய் அப்படியே போட்டானா கண்டிப்பா நசுக்கிடும். நண்பர்களே, ஜீனி நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அரை எம்எல்ச்சி பார்த்தா புரிஞ்சு ஊத்திக்கிறேன். அப்பதான் வந்து திரும்ப ஜீனி வந்து திரும்ப ஜீனியா மாறாது. கொதிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஜீனியா மாறிடும். நம்ம எம்எல்ச்சி பழத்தை புரிஞ்சாதான் வந்து ஜீனியா மாறாம நமக்கு அந்த பழத்து கிடைக்கும். நண்பர்களே, நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இத பாருங்க நண்பர்களே, பாருங்க நமக்கு ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிருவோம். ஏன்னா வந்து அப்புறம் பதம் மாறிடும் நமக்கு. அடுத்து இன்னொரு சட்டியை பக்கத்தில் வச்சுப்போம். நண்பர்களே, அடுத்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போறேன். நம்ம வந்து எந்த கப்ல ஜீனி எடுத்தோமோ அதே கப்ல பாத்தீங்கன்னா அரை கப் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். 2 கப் ஜீனி கொட்டினால 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்ப 2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இன்னொரு கப் தண்ணி. நண்பர்களே, நம்மளோட கார்ன்ஃப்ளவர் இப்ப வந்து நல்லா கரைச்சு விட்டாச்சு. இதோட பதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டர் விட்டுறதுக்கு அந்த கோந்து ரெடி பண்ணுவாங்க பாருங்க, அதே மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமா தீ வைக்காம அப்படியே லைட்டா வந்து சிம்மிலே வச்சு அப்படியே நம்ம கிண்டிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம வெறுகடுப்புலாம் சமைக்க வேண்டியது. அடுப்பு வந்து வெறுகு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கேஸை வந்து வீட்டுல தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன். பார்த்தாலும் தெரியும் வீட்டுல சமைக்கிற கேஸ். எங்க அம்மா வரத்துக்குள்ள எடுத்துட்டு போய் வைக்கலன்னு வச்சிங்களா, அவ்வளவுதான், நான் காலி. சோறு போட மாட்டாங்க நைட்டுக்கு. கிண்ட பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடி முடிக்க விடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட அது மாதிரி ஜெல்லி மாரி வந்துட்டே இருக்கும் பாருங்க. நல்லா வந்து அது பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா சுண்டுனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த கோந்து மாரி வந்துடும். அந்த நண்பர்களே பாருங்க, கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து நல்லா கிண்டிட்டே இருக்கணும். நல்லா அடி பிடிக்க விடாம நல்லா கிண்டணும். கோந்து மாரி வருது பாருங்க, அந்த பசை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. நண்பர்களே பாருங்க, நம்மளோட அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எப்படி கோந்து மாரி மாத்து பாருங்க. இதோட கலர் பாத்தீங்கன்னா இந்த நம்ம இறக்கி வச்சிருக்க ஜீனி பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்கு, சன்ஃபிளவர் என்ன கலர் இருக்கு பாருங்க. சூரியகாந்தி என்ன கலருக்கு மாரி இதுவும் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டி கீழே வந்து அடி பிடிக்காம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். நண்பர்களே, ஒரு வழியா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா கோந்து மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும். நம்ம தான் கிண்டிட்டே இருக்கணும். நம்ம ஒரு கம்பி பதம் எடுத்து வச்சிருக்க அந்த பாவை எடுத்து ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே கிண்டிட்டே இருக்கணும். இது போட்டோன்னா பாத்தீங்கன்னா நல்லா இலகி வருது பாருங்க, நல்லா லூஸ் ஆகும். அப்ப நமக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். அப்ப நல்லா வந்து நம்ம சைட்ல இருக்கிறதெல்லாம் நல்லா வடிச்சு போட்டுருணும். இதுல நண்பர்களே பாருங்க, நல்லா வந்து நம்ம வந்து கொட்டினதுக்கு அப்புறம் நல்லா கிண்டிட்டே இருக்கணும். சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கும், அது கொதிக்க பாத்தீங்கன்னா அது வந்து கரைஞ்சிடும். பாக்குறது வந்து பழைய கஞ்சம் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். வடகத்துக்கு புரிஞ்சு வைப்போமே அது மாதிரி இருக்கும். அப்பயும் நம்ம வந்து நல்லா கிண்டிட்டே இருக்கணும். நண்பர்களே, பசை பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு போஸ்டர் ஒட்டுறோம்னா எடுத்துட்டு போயிட்டு ஒட்டிக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு பாருங்க பசை.
சும்மா நண்பர்களே, உண்மையிலே இப்ப நம்மளோட பதம் வந்து கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. டர்க்கிஷ் டிலைட் பாத்தீங்கன்னா ரோஸ் கலர்ல இருக்கும். அதனால ரோஸ் கலர் இப்ப நம்ம வந்து சேர்த்துப்போம். இப்ப நம்ம கொஞ்சோண்டு ரோஸ் கலர் சேர்த்துக்கலாம். நம்மளோட டர்க்கிஷ் டிலைட் பாத்தீங்கன்னா ரோஸா மாறிடுச்சுங்க. இப்ப இறக்கிடலாம். கோயில்ல சோறு போடுவாங்க. சிவன் கோயில்ல சூப்பரா இருக்கும். இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆவியானதுக்கு அப்புறம் இது மாதிரி நல்லா சுண்டி வரணும். நல்லா பாருங்க, கோந்து மாரி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மாரி வரும்போது நம்ம வந்து கரெக்டா வந்து நல்லா கீழே அடிபிடிக்க விடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். பார்த்தாலும் தெரியும், நல்லா ஃபுல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த பதம் நமக்கு வந்து கரெக்டா வரும். அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது வந்து நல்லா அல்வா துண்டு எப்படி இருக்கும், ஜெல்லி மாரி அந்த மாதிரி நமக்கு மாறும். இப்ப இறக்கிட்டா ஒரு பிளேட்ல பாத்தீங்கன்னா நெய் தடவி வச்சிருக்கிறா. அந்த பிளேட்ல அப்படியே எடுத்து போட்டுக்கிறா. நல்லா ஃபுல்லா வழிச்சு எடுத்து போட்டுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா பிளேட்ல நெய் தடவணும். அப்பதான் நமக்கு வந்து ஒட்டாம வரும். இல்லைன்னா நமக்கு வந்து அதுல ஒட்டிடும் முடியாது. போயிட்டு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடு வர மாதிரி நல்லா ஃபுல்லா தள்ளி ஃபுல்லா நம்ம வந்து சைஸா இழுத்துக்கணும். அப்பதான் நமக்கு அந்த கரெக்டா அந்த சைஸ் கிடைக்கும் நமக்கு. நண்பர்களே, இது மாதிரி நல்லா தேய்ச்சி மேல சமப்படுத்திக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அழகா நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். கட் பண்றது நமக்கு ஈஸியாவும் இருக்கும். இது மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன் ஃபுல்லாவே. இது ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் பீஸா போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். நண்பர்களே, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து விட்டாச்சு. இப்ப ஆறு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கட்டி அதை இறுக்கிடுச்சு நல்லா. இப்ப நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க. முதல்ல சைட்ல நல்லா சுத்தி இப்படி வலிச்சு விட்டுட்டு டர்க்கிஷ் டிலைட் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப அதை அப்படியே கவுத்துடலாம். அப்பா இங்க இருங்க, இந்த மூடியில இருக்கிற அச்செல்லாம் கரெக்டா பதிஞ்சிச்சுங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா கத்தில வந்து எண்ணெயில நெய் தேய்ச்சிங்க. அப்பதான் வந்து அதுல ஒட்டாம வரும் நமக்கு. இங்க இருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க நமக்கு. நண்பர்களே, இது அப்படியே நம்ம தனித்தனியா பிரிச்சு விட்டுக்கலாம். அங்க பாருங்க எப்படி வருது பாருங்க, பீஸ் நல்லா கட்டுறமா. இது அப்படியே எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு விட்டுறணும். நண்பர்களே, இதுவரை பாக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டர்க்கிஷ் லைட் மாதிரி தெரியாது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல நம்ம வந்து ஜீனி பவுடர் வந்து மேல தூணதான் நமக்கு வந்து டர்க்கிஷ் லைட் மாதிரியே இருக்கும். டர்க்கிஷ் டிலைட் மாதிரி அது வாயிலே பேர் வராது எனக்கு. இங்க பாருங்க, 2 ஸ்பூன் வந்து ஜீனியை பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதையும் ஒன்னா சேர்த்து அப்படியே அதுலயே ஜீனி இருக்கு பாருங்க, அதுல கொட்டி இருக்கிறதுலே அப்படியே பரட்டி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்க, நம்மளோட டர்க்கிஷ் டிலைட் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும் போது அப்படியே நாக்குல அப்படியே எச்சு ஊறுதுங்க. ஊத்திருமோல இருக்கு. சாப்பிட்டுருவோம் அதுக்குள்ள முன்னாடியே. இங்க பாருங்க. தொண்டையில வச்சு நைஸா அப்படியே நைஸா இறங்குதுங்க. அப்படியே நெய் மாரி இறங்குதுங்க. அலே ஜீனி ஆடு. அடா செம்ம டேஸ்ட்டுங்க. இது கார்ன்ஃபிளவர்ல தான் செஞ்சாங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. உண்மையில டர்க்கிஷ் டிலைட் வந்து வேற லெவலுங்க. இங்க பாருங்க,
வயசானவங்க வாயில போட்டீங்கன்னா வாயில போட்ட வேகத்துக்கு கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நைஸா இருக்குதுங்க. செம்ம சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. உண்மையிலே செம்ம டேஸ்டா இருக்கு. வீட்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் வயசானவங்களுக்கு பல்லு இல்லாதவங்களாம் சூப்பரா சாப்பிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Facebook பேஜ் லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க.